வாங்க வழக்கம் போல பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சத்தல்ல கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. உருவமதியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஆச்சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். ஓகே, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சூப்பரான டே. வெள்ளிக்கிழமை என்றாலே சுக்கிரன் சுகபோகமாக இருக்கக்கூடிய நாள். எஸ், ஓகே. உங்களுக்கு தேவையான எந்திரம் எது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு நேற்று பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? நேற்று கத்து கொடுத்ததுல எஸ். இப்போ நம்ம தன ஆகர்ஷணம் இது செஞ்சோம்னா கூடவே குபேரன் இதுவும் செய்யணுங்களா? செய்யலாம். தன ஆகர்ஷணம் சேர்ந்து செய்யலாம், குபேரன் எந்திரம் சேர்ந்து செய்யலாம். நல்லது. இல்ல, ரெண்டும் இன்டர் கனெக்டட் இல்ல. ரெண்டு இன்டர் கனெக்டட் தான். ஆனா ரெண்டுமே செய்துதான் ஆக வேண்டும் என்று அவசியம் இல்லை. ரொம்ப டைம் எடுக்குதுங்க, கொஞ்சம் எடுக்கும். ஏன்னா நம்பர் அந்த அதெல்லாம் எழுதிடலாம். சூழம் போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா முழு பணம் சூழம் போடும்போது கிடைக்கும். நம்ம நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். பட் ஆனா இந்த விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். இப்போ வேலை வாய்ப்பு, வேலைக்கு அப்புறம் ஹெல்த்துக்கெல்லாம் இந்த மாதிரி மந்திரம் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் இருக்கு. இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். இனிமேதான் படமே வரப்போகுது. ட்ரைலர்னு வச்சுக்கோ. அப்ப இவ்வளவு கேட்கலையா இருக்கும்? ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே. எல்லாரும் ஜாதகம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எஸ். அது எழுதிட்டீங்களா நீங்க? ஓகே, எல்லாரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. டவுட் இருந்தா மட்டும் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்களா? மற்றவங்க டிஸ்டர்ப் பண்றதுனால, மற்றவங்க சவுண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என்னடா இவ்வளவு சவுண்ட் வருது, யாருக்காவது அது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாங்கெல்லாம் வீடியோ பார்க்க அதனால எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. சூப்பர், நன்றி. உதவி செய்வதற்கு நன்றி. சரி, இப்ப நம்ம ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பேஸ் பண்ணி நம்ம இனிமே கிளாஸ் கொண்டு போக போறோம் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு. சரி, இந்த ஜாதகத்தை இந்த கிரகங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. நம்ம வாழ்க்கையை எதை பேஸ் பண்ணியிருக்கு?
இந்த கிரகங்களை பேஸ் பண்ணி இருக்கு. சரிங்களா? இந்த கிரகங்கள் பேஸ் பண்ண வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிரகங்களுடைய அமைப்பு சரி, இந்த கிரகங்கள் அமைப்பு ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டா, அது கர்ம வினை. நம்ம ஏற்கனவே செய்த பிறவிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிறவிகள்ல நம்ம முன்னோர்கள் செய்த பிறவிகள், அவங்களுடைய கர்ம வினை எல்லாமே சேர்ந்து வருது. அதனால இந்த கிரகங்களோட அமைப்பு அப்படி இருக்குது. ஸோ ஆக மொத்தத்துல நம்ம இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வேற யாருன்னு கேட்ட நம்ம தான். நம்ம இந்த உலக வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் யாருன்னு கேட்டா அதுவும் நம்ம தான். அதுக்குதான் ஒருத்தர் பழமொழி சொல்லியிருக்காருல, தீதும் நின்றும் பிறர் தர வாரா. எல்லாமே நம்ம தான் காரணம். சரி, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா, நம்ம தான் காரணம். நம்ம நினைப்போம், நான் உடம்பு சரியில்லாம போகும்னு நினைக்கவே இல்லையே, நான் எல்லாரும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். அப்படியே நமக்கு டேமேஜ் ஆகுது உடம்பு. நம்ம வாழ்க்கை எல்லாரும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம், அப்படியே நமக்கு வாழ்க்கை ஒரு மாதிரி மாறுது. நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குது, நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது. அப்படி நமக்குள்ள ஒரு விஷயம் ஓடும். தயவுசெய்து மியூட் போட்டுக்கோங்களேன். நன்றி. சரிங்களா? அது மாதிரி மனசு நமக்குள்ள ஓடும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, யார் யாருக்கும் கோபம் வரும்? 2 கை தூக்குறாங்க. கோபம் வரும்போது, கோபங்கிறது மனசுல வரக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு உடல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா? மனசுல வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதுல உடம்பு ரத்த ஓட்டம் அதிகமாகுது, பிபி இன்க்ரீஸ் ஆகுது, பிளட் பிரஷர் அதிகமாகுது, அந்த சொல்லுவாங்க. மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குங்களா? கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்துருக்கு. இப்போ ஓகேங்களா? இப்போ கிளியரா இருக்கா வாய்ஸ் எல்லாருக்கும்? ஓகே. சோ கோபம்ங்கிறது மனசுல வரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு உடம்புல என்ன ஆகுதுன்னா, ஹார்ட் பீட் அதிகமாகுது, கண்ணு செவந்து போகுது, முகம் மாறுது, உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப மனசுல ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுக்கு உடம்பு ஏன் ரியாக்ட் பண்ணுது? அது மனசு தானே. உடம்பு ஏன் ரியாக்ட் பண்ணுது? இப்ப நான் பிபி இன்க்ரீஸ் ஆகணும்னு நம்ம நினைக்கல, ஹார்ட் பீட் அதிகமாகணும்னு நம்ம நினைக்கல, ஃபேஸ்லாம் மாறணும்னு நம்ம நினைக்கல. அதெல்லாம் நினைச்சோமா? இல்ல. ஆனா நம்மளுடைய உணர்வு, கோபம்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதெல்லாம் தானா நடக்குதா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்க நடக்குது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்ம என்ன நினைப்போம், கோபத்துக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுறதுக்கும் பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அது மனசு, இது உடம்புங்க. நம்ம நினைக்காத விஷயம் நமக்கு நடக்குது. அப்ப ஏதோ ஒரு ரீசன்னால இங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குதுங்களா? மனசுல வரக்கூடிய ஏதோ ஒரு ரீசன்னால உடம்புல ஒரு ரியாக்ஷன் நடக்குதுங்களா? ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எஸ், நடக்குதா? அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறோம், அதற்கு ஒரு ரியாக்ஷன் வேற இடத்துல வேற மாதிரி நடக்குது. இதை எங்கேயாவது புரிஞ்சுக்க முடியுமா? உங்களுக்கு கோபம் வந்தா சிலருக்கு வார்த்தைகள் ரொம்ப திக்கு வரும். கோபம் திக்கு, எனக்கு தெரியும் அப்படி திக்குவாங்க சிலருக்கு. சிலரு சரளமா பேசுவாங்க, சிலரோட வாய்ஸ் அப்படியே ஹை பீச்சுக்கு மாறும். சிலர் உள்ளுக்குள்ள கோபத்தை வச்சுட்டு அப்படியே அமைதியா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு ரியாக்ஷன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது.
ஆனா எல்லாருக்கும் ஹார்ட் பீட் அதிகமாயிடும், ரத்த ஓட்டம் அதிகமாயிடும், டென்ஷன் ஆகும், உச்சந்தலைக்கு அப்படியே ஏறும், சுருன்னு ஏறும். அப்படிதானே? அப்படியே ஏறுது இல்ல கோவம் தான். எஸ். அப்ப கோவங்கிற ஒரு ஆக்ஷனுக்கு வேற ஒரு ரியாக்ஷன் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கை வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்கூடும். எஸ், சரிங்களா? இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்களுக்கு டைரக்டான ரீசன் எதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதோட ரியாக்ஷன் தான் இது நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம நினைப்போம் நான் வந்து பணத்துல கஷ்டப்படணும்னு நினைக்கவே இல்லைங்க, அது ஆனா தானா நடக்குது. என்ன காரணம்? நீங்க பணத்துக்கு கஷ்டப்படணும்னு நினைக்கல, ஆனா வேற ஏதோ ஒரு காரணம், மனசுல ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு காரணம் இங்க நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது. இதுதான் பிரபஞ்ச நியதி. இதை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. எதற்கு எப்ப கர்ம வினை நமக்கு செயல்படும், நம்ம என்னைக்கு என்ன யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட என்ன செயல் செஞ்சோமோ திரும்ப என்னைக்கு அது நல்லது நடக்குது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. இன்னொன்னு கர்ம விதிங்கிறது வந்து கெட்டது கிடையாது, நல்லது. எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில, அப்படி யோசிக்கணும். நானா நல்லதா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கோம், அதனால இன்னைக்கு நமக்கு உணவு எல்லாமே கிடைக்குது. அப்ப நம்ம கர்ம வினைப்படிதான் நம்ம வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்ம வினைப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மேப்பு தான் ஜாதகம். அந்த கிரகங்கள் நிலைகள் எப்படி இருக்காங்க, சரி நமக்கு என்ன அதுல தசா புத்தி என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் தேவைப்பட்டா. சரிங்களா? இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா கிரகங்கள் பேஸ் பண்ணி தான் அந்த கட்டம் எப்படி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, கிரகங்கள் பேஸ் பண்ணி, அந்த கிரகங்கள் எதை பேஸ் பண்ணி வந்திருக்காங்க, நம்ம கர்ம வினைகளை பேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. சோ அப்ப நம்ம இந்த வாழ்க்கை, அதுவும் இப்ப நம்ம வாழக்கூடிய பூமி என்ன தெரியுங்களா? கர்ம பூமி. அப்ப கர்மா கிளியர் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். அப்ப கர்மா கிளியர் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை கர்மா கிளியர் பண்றதுக்காக தான், வேற எதுக்கும் கிடையாது. நம்ம நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்றது, இஷ்டத்துக்கு நம்ம அது வேணும் இது வேணும் பணம் வேணும் எல்லாமே வேணும். இந்த சமுதாயம் ஒரு விதமா மாயையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே தான் வேணும், கரெக்டு தான். ஆனா முக்கியமா வந்ததுக்கான பர்பஸே கர்மாவை கிளியர் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். சரி, அந்த கர்மாவை கிளியர் பண்றதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் அட்வான்ஸ் லெவல் 2 மூலியமாக பல விஷயங்கள் கத்துக்க போகிறோம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதாவது ஜாதகம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் கத்துக்க போகிறோம். கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஜாதகம் அப்படின்ற ஒரு எடுத்து வச்சுட்டீங்க நீங்க எல்லாருமே. ஓகே, இதுல வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் கத்துக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, இப்படிதான் ஒரு ஜாதக கட்டம் இருக்கும். மொத்தம் 12 கட்டங்கள், கரெக்டுங்களா? மொத்தம் 12 கட்டம் இருக்கும். இதுல முதல் கட்டம் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த எல்லாருக்கும் கிளியரா தெரியுதுங்களா? பிக்சர் தெரியுதுங்களா உங்களுக்கு மொபைல்ல? அந்த 12 கட்டம் தெரியுதுங்களா? எஸ். யாருக்காவது தெரியல அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுங்க, உங்க மொபைல வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வரும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 12 கட்டம் மட்டும் வரைஞ்சுக்கோங்க, எதுவும் எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் 12 கட்டம் மட்டும் வரைஞ்சுக்கோங்க தனியா ஒரு நோட்ல. ஏற்கனவே நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா, எந்திரங்களா ஒரு வரைஞ்சி பிராக்டிஸ் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறோம் பாருங்க, அந்த நோட்ல தனியா வரைஞ்சுக்கோங்க. கட்டம் மட்டும் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு தம்ஸ் அப், சூப்பர். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. மணிகண்டன் சார்,
எஸ். ரேவதி மேடம், வரைஞ்சிட்டீங்களா? எஸ். இப்ப இந்த கட்டம் எப்படி ரீட் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மேஷம் அப்படின்னு ஆரம்பிக்குதுங்களா? மேஷம் அப்படின்னு ஒரு இடத்துல ஆண் போட்டு மேஷம் போட்டு செவ்வாய் சித்திரை நெருப்புன்னு போட்டிருக்குங்களா? அதுதான் முதல். ஒண்ணுன்னு எழுதிக்கோங்க. அதுக்கு அந்த கட்டத்துக்கு மேல ஒண்ணுன்னு என்ன எழுதிக்கோங்க. சரிங்களா? அது பக்கத்துல அடுத்து ரிஷபம் இருக்கு, அது 2. கட்டத்துக்கு மேல எழுதிக்கோங்க 2. மிதுனம் 3. அடுத்த கடகம் 4. சிம்மம் 5. மேல சார், கட்டத்துக்கு வெளியில. சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சிகம் 8, தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11, மீனம் 12. இப்படிதான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? மேஷம், அங்கதான் ஆரம்பிக்கும். இந்த 12 கட்டங்கள் அப்படிங்கிறது 12 மாதத்தை குறிக்கக்கூடியது. பன்னிரண்டு ராசிகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். சரி, இப்ப என்ன எழுதுங்க? 1 அப்படின்னு எழுதிருக்கீங்க பாருங்க, அதுல மேஷம்னு எழுதிக்கோங்க. மேஷம் அது மட்டும் எழுதுங்க, மேஷம் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது ரிஷபம் எழுதிக்கோங்க 2ல. அடுத்தது மிதுனம் எழுதிக்கோங்க. நாலுல கடகம், 5ல சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சிகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். இது எழுதிட்டீங்களா? எஸ், டன். இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருப்பார்கள். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அதிபதினு சொல்லுவோம். அதிபதினா யாருங்க? அதிபதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தலைவர். இவர் தான் அந்த இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜாதகப்படி வீடுன்னு சொல்லுவாங்க. இது மேஷ வீடு, இது ரிஷப வீடு, இது மிதுன வீடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வீட்டுக்கூட தலைவர் யாருன்னு கேட்டா அந்தந்த கிரகங்கள் இருக்காங்க பாருங்க, அந்தந்த கிரகங்கள் தான் அங்க அதிபதி, தலைவர்கள். இப்ப தலைவரை சரி செஞ்சா எல்லாமே சரியாகும்ன்றதான் தாந்திரிகம். தலைவரை பலப்படுத்தினா எல்லாமே பலப்படும். சரி, அந்த தலைவர் யார் யாருன்னு பார்க்கலாமா? மேஷ வீடுக்கு, மேஷம்க்கு தலைவர் செவ்வாய், செவ்வாய் கிரகம்.
செவ்வாய். ரிஷபம்க்கு சுக்கிரன். மிதுனம்க்கு சொல்லுங்க. எழுதணுமா? என்னங்க? எழுதிக்கோங்க. ஜி பாக்ஸ்ல எழுதணுமா இல்ல செப்பரேட் ஆகுங்களா? பாக்ஸ்குள்ள எழுதிக்கோங்க. ரிஷபம்க்கு சுக்கிரன், மிதுனம்க்கு புதன், கடகம்க்கு சந்திரன், சிம்முக்கு சூரியன். சிம்ம ராசி நேயர்களே அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிம்மம்க்கு சூரியன். கன்னி ராசிக்கு கன்னி லக்னம், அதுக்கு லக்னம்னு வரும், அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். கன்னிக்கு புதன், துலாம்க்கு சுக்கிரன், விருச்சிகம் செவ்வாய், தனுசுக்கு குரு, மகரம் சனி, கும்பம் சனி பகவான், மீனம்க்கு குரு. இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சந்திரன் சூரியன் ஒரு இடத்துல மட்டும் கட்டத்துல மட்டும் வருவாங்க. கடகம்க்கு சந்திரன், சிம்மம்க்கு சூரியன் வருவாங்க. மற்ற அனைத்து கிரகங்களும் 2 இடத்துல வருவாங்க. மேல மேஷம்க்கு செவ்வாய் இருக்காங்களா, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கீழே யார் இருக்காங்க? விருச்சிகம்க்கு செவ்வாயா, அதே மாதிரி மேல ரிஷபம்க்கு சுக்கிரன், கீழே அப்படியே என்னது துலாம்க்கு சுக்கிரன். மிதுனம்க்கு யாருங்க? புதன். அப்படியே கன்னிக்கு புதன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீனம்க்கு குரு, தனுசுக்கு குரு, கும்பம் மகரம் 2 பேருக்கும் சனி பகவான். ஆனா கடகம் சிம்மம் மட்டும் சூரியன் சந்திரன் ஒரு தடவை தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கால்குலேஷனுங்க. சுத்தி வர்றது, கிரகங்கள் எவ்வளவு நாள் இருக்காங்க, எல்லாமே ஒரு பெரிய கால்குலேஷன். நம்ம அவ்வளவு டெப்தா போக மாட்டோம். நமக்கு பேஸா தெரிய வேண்டியது எந்தெந்த கட்டம், மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம், அதோட அவங்களுடைய அதிபதி யாரு, இதுதான் நமக்கு பேசிக்கா தேவை. சரிங்களா? இது 2 தான் பேசிக்கா தேவை. இதுதான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக மேஷம்ங்கிறது ஆண் ராசின்னு சொல்லுவாங்க. ஆண். ரிஷபம் பெண், மிதுனம் ஆண். எழுதிக்கோங்க எதுவும் தேவைப்பட்டா. கடகம் பெண், சிம்மம் ஆண், கன்னி பெண், துலாம் ஆண், விருச்சிகம் பெண், தனுசு ஆண், மகரம் பெண், கும்பம் ஆண், மீனம் பெண். ஓகே, எழுதிட்டோமா? எஸ் எஸ். அடுத்தது, ஒரு கட்டத்துக்கும் பஞ்சபூதங்கள் இருக்காங்க. பஞ்சபூதங்கள், இதுல பஞ்சபூதங்கள்ல இதுல 4 பூதம் தான் வருவாங்க. ஏன்றதை அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். மேஷம் நெருப்பு, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று,
கடகம் நீர். சிம்மம் நெருப்பு. ஏற்கனவே சிம்மம்னாலே சூரியன், அதுல நெருப்பு வேற. சிம்மம் நெருப்பு. கன்னி நிலம். துலாம் காற்று. விருச்சிகம் நீர். தனுசு நெருப்பு. மகரம் நிலம். கும்பம் காற்று. மீனம் நீர். சரி, மொத்தம் நெருப்பு எத்தனைங்க இருக்காங்க? 3 சார். 3. நிலம் 3. காற்று 3. நீர் 3. 3. ஆகாயம் ஏன் வரல அப்படின்னா, இது எல்லாமே எங்க அடங்கி இருக்குன்னா ஆகாயத்துக்குள்ள அடங்கி இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே எதுக்குள்ள அடங்கி இருக்கு? ஆகாயத்துக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த மொத்த 12 கட்டம் இருக்கு பாருங்க, எல்லாமே சேர்ந்ததுதான் ஆகாயம். அதனால எந்த ராசி இதுவுமே தனியா உங்களுக்கு ஆகாயம்னு வரல. எவ்ரிதிங் அடங்குனதுதான், உள்ளுக்குள்ள இருக்கதான். சரி, இதுவரை எழுதிக்கிட்டோமா எல்லாரும்? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? கட்டத்துக்குள்ள ஏதோ சொன்னீங்க, எழுதிட்டேன், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் இனிமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புரிஞ்சுக்கலாம். ஓகே, பண்ணலாம். இதுல ராகு கேது எல்லாம் வரலீங்களே? ஆமா, ராகு கேது எங்கங்க வரலையே? எஸ், அவங்க உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க நிழல் கிரகம்ன்றதுனால அவங்க உள்ளுக்குள்ள இருப்பாங்க. அது அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் போது. சரிங்களா? சரி, மொத்தம் 7 கிரகங்கள் நம்ம எடுத்திருக்கிறோமா? எஸ். சரி, 7 கிரகங்கள் அதிபதியாக இருக்கிறார்கள். ஓகே, டன். சரி, இப்ப உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. நீங்க எழுதி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் எழுதும் போது உங்க குலதெய்வம், உங்க இஷ்ட தெய்வம் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு எழுதுனீங்களா? எழுதும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? புதுசா ஏதோ சாதனை பண்ண போறோம் அப்படிங்கிறது. சூப்பர். உங்கள் வாழ்க்கையை நீங்க முதல்ல சொல்லுங்க. எஸ், வாழ்க்கை இப்பதான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா? அப்படி ஒரு ஃபீல். முதல் தடவை இதுவரை எவ்வளவோ எழுதியிருப்போம். லீவ் லெட்டர் எழுதியிருப்போம், லவ் லெட்டர் எழுதியிருப்போம். யார் யாரெல்லாம் லவ் லெட்டர் எழுதியிருக்கீங்க? என்ன, இதெல்லாம் லவ் லெட்டர் எழுதுனது இல்லையா? எழுதுனது இல்லையா? வாட் a மெடிக்கல் மிராக்கிள். எனக்கு தான் நிறைய பேர் எழுதிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கும் எழுதுனதில்ல. உங்களுக்கு தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்களா? நீங்க யாருக்கும் எழுதுனது இல்ல. இன்னைக்கு எழுதிருங்க. யாருக்கு எழுத போறீங்க லவ் லெட்டர்? யாருக்கு? பிரபஞ்சத்துக்கு எழுதுங்க. கடவுளுக்கு எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு எழுதுங்க. ஐ லவ் யூ காட் அப்படி எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பெண் கடவுளாக இருந்தால் என்னவளே என்னவளேன்னு எழுதுங்க. ஆண் கடவுளா இருந்தா என்னவனே எழுதுங்க. என்னவனே அடி என்னவனே என் இதயத்தை தொலைத்து விட்டேன், தொலைத்த இடம் அது தெரியாமல் உன் காலடியில் சரணடைந்து விட்டேன் எழுதுங்க. அதானே உண்மை, தானேங்க? இதான லவ் லெட்டர். குருஜி, இந்த நடுவுல என்னமோ இருக்கு, அங்க எழுத வேணாம். எதுங்க இருக்கு நடுவுல? நட்சத்திரம் ராசி இருக்கு. சித்திரை வைகாசி அதுவா? அது மாதம், தமிழ் மாதம்.
இல்ல குருஜி, ஆ. எங்களோட நட்சத்திரம் ராசி. உங்க கட்டத்துல சொல்றீங்களா? ஆ, அது அப்புறம் பார்க்கலாம். வரேன். இப்பதானே படம், இந்த படம் இப்பதானே ஆரம்பிக்குது. உடனே நேரா எப்படிங்க படம் கிளைமேக்ஸ் எப்படிங்கன்னு கேட்காதீங்க. ம். சரி, ஓகே. ஒரு சின்ன டவுட் சார். ஆ, இதுல வந்து ராசி அம்சம்னு ஒரு இருக்கு. ராசி கட்டம் தான் எடுத்துங்க. அம்சம் வந்து திருமண பொருத்தம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகமா பயன்படுத்துறது சார். நம்ம எடுக்கிறது ராசி கட்டம் தான் எடுப்போம். பேசிக்கா நம்ம லைஃப் பத்தி பாக்குறதுக்கு ராசி கட்டம் தான் எடுப்போம். என்னங்க? நவாம்சம் இருக்கு. நவாம்சம், ஆமா, நிறைய கட்டங்கள் இருக்கு. கட்டத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம பேசிக்கா நம்ம வாழ்க்கையை பேசிக்கா எடுத்து பாக்குறது ராசி கட்டம் மட்டும்தான் பார்ப்போம். அப்புறம் எதுக்கு மத்த கட்டம்லாம் எழுதிக்கிட்டு வாட் இஸ் திஸ்? அதெல்லாம் ரொம்ப டெப்தா போகக்கூடிய விஷயங்கள். ஜாதகம் பத்தி ரொம்ப டெப்தா போகணும்னா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம இங்க இந்த தாந்திரிகத்துல தெரிஞ்சுக்க போறது, இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த விஷயங்கள் அப்படின்னா, எந்த கிரகத்தை, எந்த அதிபதியை நம்ம பலப்படுத்தினா நமக்கு தேவையானது கிடைக்கும், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்க கட்டத்துல, உங்களுடைய ஜாதகத்துல லா அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. லானா லக்னம் அர்த்தம். லக்னம் அப்படின்னா பூமி, நம்ம இருந்து வாழக்கூடிய இடம் தானே, அதுதான் பூமி. சரிங்களா? அது பலமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு யார் யாருக்கு எந்த இடத்துல லான் போட்டிருக்குன்னு பாத்துட்டீங்களா? எனக்கு மகரம். அந்த இடத்துல எந்த ஒருத்தருக்கு மகரமா? சூப்பர் சார். மகரம் தான் உங்களுக்கு லக்னம். எனக்கு புதன். குரு, குரு வராது. குரு வந்து அதிபதி. ரிஷபம் குருஜி. குரு வந்து அதிபதியா தான் இருப்பாரு. எந்த ராகம்? கேது இருக்கு குருஜி. என்னங்க? கேது. கேது. லான் எங்க போட்டிருக்குன்னு மட்டும் பாருங்க. நம்பர் 9ல போட்டிருக்கு. அதாவது இங்க வந்து நம்ம கட்டத்துல மேஷம்ன்றது 1ன்னு இருக்குமா, மேஷம் 1, ரிஷபம் 2, அந்த மாதிரி உங்களுக்கு லா எங்க இருக்கு, லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் லக்னத்துல சந்திரன் இருக்கட்டும், யாராலும் இருக்கட்டும். ஆனா லக்னம் எத்தனாவது கட்டமா இருக்கு? 1, 2, 3, 4. 4வது நீங்க கடகமா? கடக லக்னம். அப்போ உங்களோட லக்னம் என்ன சொல்லுவாங்க? கடக லக்னம்னு சொல்லுவாங்க. கடக ரிஷபத்துல இருக்கு. எங்க இருக்குங்க? ரிஷபம் 2ல இருக்கு. ரிஷபம் இல்லங்க, ரிஷபம். ரிஷபம் பத்திக்குது போல இருக்கு, அழுத்தி பேசுறாங்க. அவங்க கொஞ்சம் பசிக்குது போல இருக்கு, அழுத்தி அழுத்தி பேசுறாங்க, முழுங்கி பேசுறாங்க. ரிஷபம், கட்கம், விஷ்ணு, மிதுனம் அப்படி. ரிஷபம்ல இருக்கு. அப்ப ரிஷப லக்னம் நீங்க. தனுசு லக்னம். சொல்லுங்க. எனக்கு வந்து மீன லக்னம், லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்திலே இருக்காரு. லக்னத்திலே இருக்காரு. சூப்பர் மேடம். லக்ன அதிபதி லக்னத்திலே இருக்காரு. அருமை. குரு பகவான். சூப்பர். அந்த மாதிரி உங்களுடைய லக்னத்துல யார் இருக்கா, அதாவது எந்த லக்னம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்படிதான் லக்னம் கண்டுபிடிக்கிறது. மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம். சரி, அப்ப லக்னம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? வாழ்க்கை எந்த லக்னத்துல இருக்கீங்களோ அந்த பஞ்சபூத தன்மையில இருப்பீங்க. நெருப்புடா, முடிஞ்சா நெருங்குடா, அப்படி. நெருப்போட தன்மை என்னது? அழிக்கிறது. உருவாக்குறதும் அதேதான், அழிக்கிறதும் அதேதான். சமையல் செய்யறோமா? நெருப்பு வச்சு சமையல் செய்யறோம். தேவையில்லாத எரிச்சு பொசிக்கிறோமா? நெருப்பு வச்சு பொசிக்கிறோம். அப்ப நெருப்பு தன்மையில இருக்கக்கூடிய நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மேஷம், சிம்மம், அப்புறம் தனுசு இந்த லக்னத்துல இருக்கீங்களோ எப்படி இருப்பீங்கன்னு கேட்டா நெருப்பு மாதிரி இருப்பீங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த உருவாக்கவும் செய்வீங்க, அதே விஷயத்த டெஸ்ட்ராய் பண்ணவும் உங்களால முடியும். தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க அனைவரும்.
தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் போகும்போது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா திரும்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அப்ப நெருப்புங்கிறது அந்த தன்மை, நெருப்பு தன்மையில இருப்பீங்க. அதாவது சூடா இருப்பீங்கன்னு சொல்றதை விட ஒரு விஷயத்தை உருவாக்கணுமா, எஸ் யூ கேன் டூ இட். அதே விஷயம் எனக்கு தேவையில்லை, அழிக்கணுமா, அதையும் உங்களால் முடியும். அப்படிதான் இருக்கீங்களா? யார் யாரு மேஷ லக்ன நேயர்கள், சிம்ம லக்ன நேயர்கள், தனுசு லக்னம்? சரி, அடுத்தது நிலம். நிலம் ரிஷபம். வேற யாருங்க? ரிஷபம் யாருங்க? லவ் லெட்டர் வேற நிறைய கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு, நிறைய பேர். ரிஷபம், அப்புறம் கன்னி, மகரம். இந்த லக்னத்துல இருக்கீங்க அப்படின்னா நிலம். நிலம் கேரக்டர் எப்படின்னு கேட்டா பொறுமையா இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. பேசிக்கா எல்லா கேரக்டரும் எல்லார்கிட்டையும் இருக்கு, இருந்தாலும் பேசிக், ரொம்ப பேசிக்கா நீங்க அப்படிதான் இருப்பீங்க. நிலத்தோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன தெரியுங்களா? விதை போட்டா வளர்த்துருவாங்க, குப்பையை போட்டா உரமாக்கிடுவாங்க. அப்ப எந்த விஷயம் நடக்குதோ அந்த தன்மையை எப்படி மாத்தணும்னு நிலம் ராசி லக்னக்காரர்கள் அவங்களுக்கு தெரியும். இதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாமா? எஸ். எப்படி பயன்படுத்தலாம்? ஒண்ணு மரமா செடியா வளர்த்து பயன்படுத்தலாம், இல்லைன்னா உரமா மாத்தி பயன்படுத்தலாம். அப்ப அவங்க வாழ்க்கைக்குள்ள வர விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டா எப்படி இதை மாத்தலாம்? ஒண்ணு அப்படி மாத்தணும், இல்லைன்னா இப்படி மாத்தணும். அது நிலத்தோட பேசிக் கேரக்டர். இதை பத்தி நம்ம இன்னும் டீப்பா பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் தெரிஞ்சுப்போம். எந்தெந்த பட்சி எந்தெந்த தன்மை கொண்டவங்கன்னு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம், பஞ்சபட்சி சாஸ்திரம். சரிங்களா? சரி, அடுத்தது காற்று. காற்று யாரு? மிதுனம். அப்புறம் காற்று யார்? துலாம். அப்புறம் கும்பம். காற்றோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. மனசு ஒரு இடத்துல நிக்காது, அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி காற்று இன்ஃபர்மேஷன் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் இப்ப பேசுறது உங்களுக்கு எப்படிங்க கேக்குது? கிளியரா கேக்குது? அது ஓகே. எது மூலியமா கேக்குது? நான் இங்க பேசுறது என்னோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இங்க லேப்டாப்ல அந்த மைக் அப்படின்ற ஒரு விஷயம் ரிசீவ் பண்ணி அதை டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி அதை வெளியில அனுப்புது. அது எல்லா டவருக்கும் சேர்ந்து அந்த டவர் ரிசீவ் பண்ணி நீங்க இருக்கிற இடத்துல எங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அது மூலயமா உங்க மொபைல்ல உங்களுக்கு ஹெட்போன்லயோ ஸ்பீக்கர்லயோ கேக்குது. இது எங்க நடக்குதுன்னு கேட்டா காற்றுல தான் டிரான்சாக்சன் ஆகுது, காற்றுல நடக்குது. இது இந்த அலைகள், அதிர்வலைகள், காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? காற்றுல அலைவரிசை கேட்குது. அப்ப எவ்வளோ எஃப்எம் சேனல், எவ்வளோ டிவி நியூஸ், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப காற்றுல எல்லாமே அலைபாய்ந்து கொண்டே இருக்குது. அப்ப காற்றுல கடத்தினா ஹைஜாக் பண்றது கிடையாது, கிட்னாப் கிடையாது. காற்று எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போகக்கூடியது. அப்ப காற்று லக்னம் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க பேசிக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரகசியம் அவங்க கிட்ட தங்காது. ஓட்ட வயடா முதலி ஒரே சிரிப்பு தான். இந்த வசனம் எந்த படத்துல வரும் சொல்லுங்க பாப்போம்? ஓட்ட வயடா முதலி தெரியல, படம் பாக்குறது இல்ல, பார்த்தாலும் எங்க அவ்வை சண்முகி. சூப்பர் சார், நீங்க தான் சார் நம்ம ஆளு. யார் யாரும் நிறைய படம் பாக்குறீங்களோ, யார் யாரெல்லாம் நிறைய பாட்டு கேட்கறீங்களோ நீங்க நம்ம ஆளு. அவ்வை சண்முகில அந்த இவர் சொல்லுவார், அவர் பேர் என்னது? மதிவாணன். அவரு கரெக்ட். அவர் சொல்லுவாரு அந்த பெண் கேரக்டர்ல கமலஹாசன் போவாரா, மாமி வீட்டுல இல்லையே தெரியுமே. எப்படி தெரியும்? இப்பதானே நீங்க சொன்னீங்க ஓட்ட வாயிட முதலி.
சரிங்களா? அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வளரிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, மனசு மாறிக்கிட்டே இருக்கும். சரி, நீர் கடகம், கடகம் அப்புறம் வேற யாருங்க? விருச்சிகம், அப்புறம் மீனம். 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 இவங்கெல்லாம் நீர். நீர்த்தன்மை எப்படி தெரியுங்களா? நீர்த்தன்மைங்கிறது கீழ் நோக்கி போகக்கூடியது மற்றும் என்னங்க, கீழ் நோக்கி போகக்கூடியது, சுத்தப்படுத்தக்கூடியது. நீரோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, எந்த பூதமானாலும் மாறுவாங்க. நல்லா குளிர்ச்சி ஆக்கிட்டீங்கன்னா பனிக்கட்டி ஆக்கிடுவாங்க, சாலிட் ஆயிடுவாங்க. சூடு பண்ணிட்டீங்கன்னா ஆவி ஆயிடுவாங்க, காத்தா மாறிடுவாங்க. அப்படியே விட்டீங்கன்னா நீராவே இருப்பாங்க. சுத்தப்படுத்தக்கூடியது. அப்ப கடகம், அப்புறம் விருச்சிகம், மீனம். ஐயா கொஞ்சம் தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க ஐயா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிங்களா? அப்ப நீர்த்தன்மை இருக்கிறவங்க சுத்தப்படுத்தக்கூடியவங்க. அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு மாத்திப்பாங்க, தன்னை மாற்றிக்கொள்வார்கள். நீர்த்தன்மையா தானே, பாத்திரத்துல எந்த பாத்திரத்தை போட்டோமோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திப்பாங்க. கலர்லெஸ், ஆட்லெஸ், வாசனைக்கும் தனியா கிடையாது, கலர்னு தனியா கிடையாது, எப்படி வேணாலும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. இது பேஸா, அதாவது இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணது இது. சரிங்களா? இப்ப உங்க லக்னம் அப்படி எப்படி யாருங்க? கீழ் நோக்கி போகக்கூடியது. கீழ் நோக்கி போகக்கூடியது அப்படின்னா அவங்க தாட் ப்ராசஸ் எல்லா விதமாவும் இருக்கும், கீழ் நோக்கியும் இருக்கும். கீழ் நோக்கினா அடிமட்டத்திலையும் போய் சேருவாங்க, பேஸ் ரூட்ல இருந்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா ரூட்ல இருந்து கண்டுபிடிப்பாங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத அடி ரூட்ல போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. காற்று கீழே போகாது. ஒரு மரத்துக்கு தண்ணி தானே ஊத்துறோம், தண்ணி அப்படியே மண்ணுக்குள்ள போய் உள்ள போய் சேர்றாங்க. அதே தண்ணி அப்படியே வேறு அப்சர்வ் பண்ணி மேலேயும் கொண்டு போயிடுவாங்க. ஒரு விஷயத்த டீப்பா அனலைஸ் பண்ணக்கூடியவங்க. சரி, இப்ப யாரெல்லாம் நெருப்பு ராசி, நெருப்பு லக்னம் சொல்லுங்க. ரெண்டுக்கு ஹைட்டா தூக்குறாங்கப்பா கையில. நீங்க அந்த கேரக்டர்ல இருக்கீங்களா? கிட்டத்தட்ட நெருப்புடா, முடிஞ்சா நெருங்குடா. சரி, நிலம் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நிலம் பொறுமையா தான் இருக்கீங்களா? எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு. எஸ், பொறுமையா ஹேண்டில் பண்ண. அதே மாதிரி சுச்சுவேஷன் எப்படி தனக்கு சாதகமாக மாத்திக்கிறது. ஒண்ணு உரமா மாத்தணும், இல்லைன்னா வளர்த்தணும், மரமாக்கணும், அவ்வளவுதான். உரமா மரமா நம்ம தான் டிசைட் பண்றோம். சூப்பர். காற்று யார் யாரெல்லாம் இருக்கீங்க? சூப்பர். மனசு எப்பயுமே அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறதா? காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? எஸ். அடுத்தது நீர் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? ரெண்டு கை, அடேங்கப்பா. நான் டபுள் வாட்டர். சூப்பர், பியூரிஃபைடு வாட்டர். ராசி லக்னமும் நீர்ல வருது. சூப்பர் சார். ஓகே, ராசி லக்னம் நீர்ல வருது, அருமை, சூப்பர். சரி, ஓகே. இதை தாண்டி மத்த எதுவுமே இல்ல. நிறைய பேர் கையே தூக்கலையே. அப்ப அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? இல்ல எனக்கு நிலமும் கிடையாது, நெருப்பும் கிடையாது, காற்றும் கிடையாது, நீரும் கிடையாது, நான் வேற லெவல்ல இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? கை தூக்காதவங்களாம் அவங்க மொத்தத்தை அடக்கி வச்சிருக்காங்க. ஓகே, சரி. இது வரலாம் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே. உடனே நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, தான் ஜாதகம், தான் ஹஸ்பண்ட் ஜாதகம், தான் ஒய்ஃப் ஜாதகம், தான் பசங்க ஜாதகம் பக்கத்துல வச்சுட்டு யார் யார் என்னென்ன தன்மை ஆராய்ச்சி பண்ணிட்டீங்களா?
அப்பப்ப அங்க ஒரு பார்த்து ஒரு சிரிப்பு, இப்படித்தானே நீனு அப்படி. ம், சரி, ஓகே, டன். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சூப்பர். சரி, இப்ப இப்போ லக்னத்தை பத்தி குணாதிசயம் சொன்னோம். ராசிக்கும் இருக்காது. அதுல மாற்றம். ராசி நம்ம இப்ப பார்க்க மாட்டோம் மேடம். லக்னத்தை பத்தி தான் மோஸ்ட்லி பார்ப்போம். லக்ன அதிபதி, அப்புறம் அங்கிருந்து எந்த கட்டத்துல எந்த அதிபதி நம்ம பலப்படுத்தணும் தான் பார்ப்போம் பேசிக்கா. சரிங்களா? சரி, இப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையில சரியா வாழ முடியல, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. நான் உடல்னு சொல்றது வந்து உடம்பு அடிக்கடி இல்லாம சரியில்லாம போயிடுது, ஏதோ டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. உலக வாழ்க்கை நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. என்னமோ தெரியல, கஷ்டமாவே இருக்குது. சிலருக்கு இந்த உலக வாழ்க்கை அடப்போப்பா, ஏதோ பிறந்தாச்சு, இருக்கிறவர்களும் இருப்போம், கிளம்பும் போது கிளம்புவோம் அப்படின்னு யாராவது வாழ்றீங்களா? யாருமே இல்லையா? அப்ப பிறந்ததுக்கு ஒரு லட்சியத்தோட தான் வாழ்றோமா? அதுவும் இல்லையா? அப்புறம் எதுக்குதான் வாழ்றோம்? அதுதான் தெரியல. அதைத்தானே சொன்னோம், பிறந்தாச்சு, இருக்கிறவர்களும் வாழ வேண்டியதுதான். அப்படி இல்லாம இந்த உலக பற்று மேல ரொம்ப அதிகமா பற்றோட வாழ்றீங்களா யாராவது? ரொம்ப பற்று அதிகம். என்னோட வீடு, என்னோட காரு, என்னோட நகை, இது என்னோட தான், நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்ற பற்று இருக்கா? எவ்ரிதிங் நான் நான் நான்ற அகந்தையோட இருக்கோமோ? எஸ், சூப்பர். ஆமான்னு பாதிக்கை தூக்கி இருக்காரு. 50% கரெக்ட். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லக்னம் பேலன்ஸா இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு ஏண்டா வாழ்றோன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எல்லாமே என்னோடதுன்னு நினைச்சு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படின்ற அகந்தையோட இருந்தாலும் பரவாயில்ல, லக்னம் பேலன்ஸா இல்ல. அப்ப லக்னத்தோட அதிபதியை நீங்கள் என்ன பண்ணணும்? பலப்படுத்த வேண்டும். சூப்பர். ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்றோம்னு தெரியலனாலும் சரி, பலப்படுத்தணும். இல்லப்பா, என் உடம்பு நல்லா ஆரோக்கியமாவும் இருக்கணும், நான் நல்லாவும் இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சிறப்பா இருக்கணும் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் பேஸ் நம்ம இருக்கக்கூடிய இடம் நல்லா இருக்கணும். நம்ம இருக்கிற வீடு எப்படிங்க இருக்கணும்? நல்லா இருக்கணுமா? நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். மழை பெஞ்சாலும் ஓட்டெல்லாம் அந்த தண்ணி ஊற்றக்கூடாது, வெயில் அடிச்சாலும் நம்ம சேஃபா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அப்ப நம்ம இருக்கக்கூடிய வீடு சரியாக இருக்கும் பொழுது யோசிக்கிறாங்க, வெங்கட் சார் யோசிக்கிறாரு, என்னடா அது, எப்படா வீடு அப்படின்னு. அதுக்கு வீடுனா நம்ம இருக்கக்கூடிய வீடு. அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் லக்னம் அதானே. லக்னத்துல இருக்கக்கூடிய அதிபதி பலமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் பேஸ். அப்போ உங்களோட லக்னத்தோட அதிபதி யாரு? அந்த வீட்டோட ஓனர். உடனே நம்ம யோசிப்போம், நான் இருக்கிற சொந்த வீடு, நான் தான் ஓனர், அது யார், அது வேற ஒரு ஓனர் அப்படின்னு யோசிப்போம். சரி, அப்ப யாருக்கு? மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் ஓனர். செவ்வாய் தான். அவங்க பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லக்னாதிபதினு சொல்லுவாங்க. லக்னத்தின் அதிபதி லக்னாதிபதி. ரிஷபம்க்கு சுக்கிரன் லக்னாதிபதி, மிதுனம்க்கு புதன் லக்னாதிபதி, கடகம்க்கு சந்திரன் லக்னாதிபதி, சிம்மம்க்கு யாரு? சூரியன் லக்னாதிபதி. கன்னிக்கு புதன், துலாம்க்கு சுக்கிரன், விருச்சிகம் செவ்வாய், தனுசு குரு, மகரம் கும்பம் மீனம். அப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, உங்க லக்னத்தின் அதிபதியை பலப்படுத்த வேண்டும். எல்லாருமே
எல்லாருமே லக்னத்தின் அதிபதியை பலப்படுத்த வேண்டும். எப்படி பலப்படுத்துறது போக போக தெரிஞ்சுப்போம். குருஜி ஒரு டவுட் ஜி. சொல்லுங்க சார். எனக்கு வந்து கும்பத்துல வந்து சனி இருக்கு. அப்போ சனி தான் லக்னாதிபதியா? நீங்க ஆமா. முன்னாடி வந்து லக்னம் வந்து எந்த நம்பர்ல இருக்குன்னு பார்க்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? லக்னம் வந்து எனக்கு 9ல இருக்கு. அப்ப அங்க தனுசு இருக்குல்ல, இது புரியல எனக்கு. உங்க ஜாதகத்துல லக்னம் லா அப்படின்னு எந்த கட்டத்துல எழுதியிருக்காங்க சார்? 9ல இருக்கு. 9னா அதாவது மேஷம் 1 ரிஷபம் 2 கணக்கு பண்ணா 1 2 3 4 5 6 7 8 9வது இடத்துல தனுசு. அப்ப தனுசு தான் உங்களுக்கு லக்னம். தனுசு லக்னம் நீங்க. ஆனா கும்பத்துல வந்து எனக்கு சனி கும்பம் ராசி, பட் அங்க சனி இருக்குல்ல. ராசியை பத்தி பேசல சார் நம்ம இங்க. ஓகே. லக்னம் பத்தி மட்டும் தான் இங்க எடுக்கிறோம். ஓகே. அப்ப லக்னம் எங்க இருக்காங்க? தனுசுல இருக்காங்க. தனுசு லக்னம் அப்படின்னா அங்க யார் அதிபதி? குரு. இப்ப குருவை தான் நீங்க பலப்படுத்த வேண்டும். ஓகே. சரிங்களா? இது சில இன்ஃபர்மேஷன் பேசிக்கா சொல்லலாம். நம்ம தாந்திரிக பிரகாரம் நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது அந்த லக்னாதிபதி பலப்படுவாங்க. சரிங்களா? இப்ப செவ்வாய் அப்படின்னாலே செவ்வாய் கலர், செவ்வாய்க்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இது வந்து சரயோகம் நம்ம இன்னும் டீப்பா சொல்லுவோம். செவ்வாய் கலர் செவ்வாய் ரெட் கலர், அது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். முருகன் கோயில் போயிட்டு வரலாம். அடிக்கடி முருகன் யாரெல்லாம் வந்து செவ்வாய் லக்னாதிபதியா இருக்காங்களோ அவங்க அடிக்கடி முருகன் கோயில் போயிட்டு வரலாம். சுக்கிரன்னா ஒயிட் கலர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு யார் யாருங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம்? நான் போட்டிருக்கேன்ப்பா. எஸ் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். சுக்கிரன் கோயில் நவகிரகங்கள்ல சுக்கிரனை ப்ரே பண்ணிக்கலாம். புதன் அன்னைக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். புதன் யாரெல்லாம் லக்னாதிபதியா இருக்கணும், புதன் இருக்கிறவங்க கொஞ்சம் பச்சை கலர் அதிகமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புதன் கோயில் போயிட்டு வரலாம். நவகிரகங்களை புதன் அடிக்கடி ப்ரே பண்ணிக்கலாம், அவங்க அதிபதியை பலப்படுத்துறதுக்கு. சரிங்களா? அப்புறம் கடகம்க்கு சந்திரன். பௌர்ணமி அப்ப விரதம் இருக்கலாம். சந்திரன் நவகிரகங்கள சந்திரன் பார்க்கலாம். சந்திரனோட கலர் லைட் சாண்டில் கலர் ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது சிம்மம்க்கு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் தெரியுமா உங்களுக்கு? காலையில சூரியனை வந்தோடனே அப்படி கையெடுத்து கும்புறதான சூரிய நமஸ்காரம். ஐயா ஓகே, நன்றி. 10 யோக நிலை வரும் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஆமாம், சரிங்களா? சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அதிகமா பயன்படுத்தலாம். ஆரஞ்சு கலரா? சாமியாரா அப்போ சொல்றீங்க? ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அதிகமா பயன்படுத்தலாம். அப்ப சூரியன் அதிபதி யாருக்கெல்லாம் சிம்மம் லக்னமோ சூரியனை பலப்படுத்த நல்லா இருக்கும். லக்னாதிபதி கன்னி, மறுபடியும் புதன், அப்புறம் சுக்கிரன், செவ்வாய், குருவுக்கு யார் தெரியுங்களா? நீங்க வந்து அடிக்கடி இவங்க ஜீவசமாதிக்கு போயிட்டு வரலாம். ஜீவசமாதி, சாய்பாபா கோயில், ராகவேந்திரர் கோயில், இந்த மாதிரி குருவாக இருக்கிறவங்களோட கோயில் போயிட்டு வரலாம், ஜீவசமாதி போயிட்டு வரலாம். அப்ப லக்னாதிபதி பலப்படுவாங்க. தாந்திரிக பரிகாரத்துல நிறைய டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் இனிமே கத்துக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து எப்படி பலப்படுத்துறதுன்னு கத்துக்கலாம். ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? உங்க லக்னம் யாரு, லக்னாதிபதி யாரு? எஸ் குரு அதிபதி இருக்கிறவங்க சாய்பாபாவும் ராகவேந்திர ஜீவசமாதி. உங்க வீட்டு பக்கத்துல ஜீவசமாதி இருந்தா போயிட்டு வரலாம். கேது லக்னம்னு வரவே மாட்டாங்கங்க. லக்னத்துல வேணா கேது இருக்கலாம். தனுர் லக்னம். ஓகே, 9வது இடம்னா தனுர் லக்னம். தனுசு லக்னம். ஆமா, லக்னத்துல கும்பத்துக்கு சார், மகர கும்பத்துக்கு
மகர கும்பத்துக்கு சனி பகவான். சனி பகவான் கோயில் போயிட்டு வரலாம். எந்த கோயில்ல சனிக்குன்னு தனியா வந்து சிலை வச்சு அதை அமைச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி அங்க கும்பிடுறாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சனி பகவான் கோயில் போயிட்டு வரலாம். டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஐயா ஐயப்பன் போகணும். ஐயப்பன் ஐயப்பனை தொழலாமான்னு கேட்குறேன். ஐயப்பன் தொழலாம். டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். குருஜி, குரு அதிபதிக்கு என்ன கலர் ட்ரெஸ் ஜி? குரு அதிபதி எல்லோ கலர் சார். எஸ், ஓகே. சரம் படிச்சவங்க சொல்றாங்க பாருங்க, எல்லோ கலர். இது கூட தெரியாமையா? வாங்க சீக்கிரம் வந்து சரம் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. சரமறிந்தவன் பரமறிந்தவன், அப்படிதானே? சுக்கிரனுக்கு எந்த கலர்? குருவுக்கு சுக்கிரன். சுக்கிரனுக்கு ஒயிட் கலர். கடவுள் எந்த கடவுள்? சுக்கிரன் தாங்க, சுக்கிர பகவான். நவகிரகங்கள் மகாலட்சுமி தாயாரை என்னங்க? சுக்கிரனுக்கு மகாலட்சுமி தாயாரை கும்பிடலாம்ல சார்? சுக்கிரனுக்கு மகாலட்சுமி தாயார் கும்பிடலாமா? கும்பிடலாம். இன்னும் நிறைய டெக்னிக் நம்ம தெரிஞ்சுப்போம், போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த படமும், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் பேர் போட்டு முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இனிமேல் படம் ஓட போகுது இந்த படம். சரி, இதுல வேற ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தா கேளுங்க. செவ்வாய்க்கு என்ன கலர்? என்ன எதுக்குங்க? யாருக்குங்க? இல்ல செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு சிகப்பு கலர். சரி, இப்ப உங்க லக்னத்தோட அதிபதி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்களோட கலர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க பயன்படுத்தும் போது லக்னம் அதிபதி சூப்பரா பலப்படுவாங்க. சரிங்களா? அந்த கலர்ல இருக்கக்கூடிய Dress மத்தவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா சூப்பரா பலப்படுவாங்க. அது வந்து அது எப்படிங்க பலப்படுவாங்கன்னு கேக்குறீங்களா? அதுதான் வந்து வஸ்திர தானம்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் என்றால் உடை, ஆடை, Dress. வஸ்திர தானம். நீங்க எந்த யாருங்க விசில் அடிக்கிறது? கிளாஸ் நல்லா இருக்குன்னு விசில் அடிக்கிறீங்களா? ஓகே, சரிங்களா? நீங்க எந்த கிரகத்தை, உங்களுக்கு யார் அதிபதியாக இருக்காங்க, லக்னாதிபதியாக இருக்காங்களோ அவங்களுக்கான கலருக்கான Dress எடுத்து நீங்க மத்தவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணும்போது சூப்பரா பலப்படுவாங்க. அப்ப செவ்வாய் கலர் Dress என்னங்க? திரும்ப சொல்லுங்க சார். இல்ல, நம்ம கொடுக்கறதுனால அவங்க பலப்படுவாங்க இல்ல நம்ம பலப்படுவோமா? நமக்கு பலப்படுவாங்க அந்த அதிபதி. ஓகே ஓகே, நம்ம வந்து பலப்படுவோம். நம்ம பலப்படுவோம். இப்ப சிம்ம ராசி நேயர்கள் என்ன கலர் கொடுக்கலாம்? ஆரஞ்சு கலர் Dress மத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்மம், சூரியன் பலப்படுவாங்க. மீன ராசி நேயர்கள் என்ன கலர் கொடுக்கலாம்? மீன லக்னம் எல்லோ கலர் சார். எல்லோ கலர். ஆரஞ்சு எல்லோ. யாருங்க அது ஆரஞ்சு எல்லோ? ராசியும் லக்னமும் எல்லோ எல்லோ. நல்லது. வேற சிம்ம லக்னம் வேற தானே? எல்லாருமே பேசுறது தெளிவா கேட்டுச்சு. யாராவது ஒருத்தர் பேசுங்க. மறுபடியும் யாராவது ஒருத்தர் பேசுங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அது ராசியும் லக்னமும் ஒன்னா வராது இல்லைங்களா? வரலாம், வராதுன்னு சொல்ல முடியாது, வரலாம். சிம்ம லக்ன நேயர்கள் என்ன பண்ணுவாங்க? சூரியனுக்கு ஆரஞ்சு கலர் Dress கொடுக்கலாம். அப்புறம் குருவுக்கு எல்லோ கலர் Dress கொடுக்கலாம். மீன லக்னம். புதனுக்கு பச்சை கலர். சோ அப்ப ராசியா இருந்தாலும் கொடுக்கலாம், லக்னமா இருந்தாலும் கொடுக்கலாம். ராசியா இருந்தாலும் கொடுக்கலாம், லக்னமா இருந்தாலும் கொடுக்கலாம்.
கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? யாராவது ஒருத்தர் பேச, எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கறவங்க மட்டும் மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, ஓகேங்க சார், புரியுது. I want to confirm today what we are discussing is based only on Lagnam. Correct. Am I right? Yes. Today we are not considering anything with respect to Rasi. You are right. ஆமா மேடம், நம்ம லக்னத்தை பத்தி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம், வேற யாரையும் பார்க்கல. ராசி நட்சத்திரம் எதையும் பார்க்கல, லக்னம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ். மற்றவர்கள் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. எனக்கு கொடுக்கலாம். பல மடங்கு கிடைக்கும். ஆமா, துணி இது உங்களுக்கு ரெடிமேட் தான் நல்லா இருக்கும். நான் 40 சைஸ், ஸ்லிம் ஃபிட், ஃபுல் ஹேண்ட், சைனீஸ் காலர் தான் நல்லா இருக்கும். இது வந்து இந்த அட்ரஸ் காமிச்சிருங்க. ஹீலிங் ஹேண்ட்ஸ் இன் எஜுகேஷன் ட்ரஸ்ட், 7 பெரியார் சாலை, செல்வராஜ் நகர், எக்ஸ்டென்ஷன் 6, ஊரப்பாக்கம், 603-211. சைலண்ட் ஆயிட்டீங்க. எஸ்ஆர் சொல்லாம கிளியர் ஆகல. கிளியரா இவ்வளவு வேகமா சொன்னாக்கா எழுத முடியாது. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விடுங்க சார் அட்ரஸ். சரிங்க ஐயா, அனுப்பிச்சிடுறேன். அட்ரஸ் குரூப்ல போட்டுருங்க ஜி. போட்டுறேன் ஐயா, போட்டுறேன். இல்ல 40 சைஸ்ல ஸ்லிம் மட்டும் தான் இருக்கா, நார்மல் சைஸ் கிடையாதுங்களா? ஐயாவோட அட்ரஸ் தானே ஐயா சொல்றாரு. ஐயாவோட இதுதானே சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அவர் என்னோட ஷர்ட் சைஸை பத்தி பேசிட்டு இருக்காரு, சரிங்களா? அட்ரஸ் நம்ம சென்டரோட அட்ரஸ் அது. எதுக்கு வந்து ஹீலிங் ஹேண்ட்ஸ்னு சொன்னாரு, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? நம்மளோட சென்டர் தானே ஹீலிங் ஹேண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்டை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஓகே, அதான் கேட்கல நினைச்சு. அவருமே வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்றாரா என்னன்னு தெரியல, அதெல்லாம் கேட்கல. இல்ல குருவுக்கு கொடுத்தா ரொம்ப ஓகே ஓகே, அதிகமான பலன் கிடைக்கும். ஒரு இது புரிஞ்சது. சரி, ஓகே, சரிங்களா? அதனால நீங்க உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கணும், உங்க லக்னம் சூப்பரா இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த கலர் பயன்படுத்தலாம். நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அபரிவிதம் சூப்பரா ஆக்டிவேட் ஆகுவாங்க. ஏன்னா கொடுக்கிற தன்மை, நீங்க யாராவது கொடுத்துருக்கீங்களா என்னைக்காவது? யாருக்காவது ட்ரெஸ்ல ஒரு உணவு யாராவது கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கும் போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், அதை வாங்கின பிறகு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதை வாங்கின பிறகு ஒரு வாழ்த்து வாங்க பார்த்தீங்களா, தான் வாழ்த்துனாலும் என்ன சொல்லுவாங்க, சதையாடுன்னு சொல்லுவாங்க, தான் அந்த மாதிரி. இப்ப மற்றவங்க வாழ்த்தும் போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் பாருங்க, அது ரொம்ப அபரிவிதமான இருக்கும். அது வந்து அளவே சொல்ல முடியாது அதுக்கு. அதனால கொடுக்கிற தன்மையில இருக்கும் போது நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு சேர தொண்டு. சிவன் யாரு? ஒரு இறைநிலை. சிவனடியார்கள் யாருங்க? சிவனடியார் யாரு? சரி, இறைவனால் படைக்கப்பட்ட அனைவரும் சிவனடியார்கள். அப்ப நம்மளாம் யாரு? நான் வேற மதம், நான் வேற ஜாதின்றீங்களா? சரி, வெங்கடாஜலபதியால படைக்கப்பட்டவர்கள்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட அனைவருமே பிரபஞ்ச மக்கள் தானே. அப்ப பிரபஞ்சத்துக்கு செய்ய முடியுமா நம்மளால? சூரியனுக்கு இருந்தாப்பா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கப்பான்னு கொடுக்க முடியுமா?
டெய்லி கரண்ட் தர, வெளிச்சம் தர. மழைக்கு இதப்பா மழை நீங்க நீர் கொடுக்குறீங்க, அதனால இந்த ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோப்பா. வாட்டர் டேக்ஸ் கட்டுறேன், கரண்ட் பில் கட்டுறோம், வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம், எவ்வளவு கட்டுறோம், இதுக்கெல்லாம் கட்ட முடியுமா நம்மளால? அப்ப பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட நம்மளுக்கும் பிரபஞ்சமே பார்த்துப்பாங்க. அதைத்தான் மதம் சம்பந்தப்பட்டதை கொண்டு போயிட்டாங்க. சிவனடியார்களுக்கு செய்யற தொண்டு சிவனுக்கு செய்யற தொண்டுன்னு சொல்லிட்டாங்க. சிவனடியார்கள் யாருன்னா எல்லாருமே தான் பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட அனைவரும் நம்ம எல்லாமே பிரபஞ்ச மனிதன். நம்மளுடைய ஹெட் யாருன்னா பிரபஞ்சம் தான். அதுக்கு நீங்க என்னாலும் பேர் வச்சுக்கோங்க. சிவன் வச்சுக்கோங்க, வெங்கடாஜலபதி வச்சுக்கோங்க, விநாயகர் வச்சுக்கோங்க, முருகன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாருங்க? ஓகே சிவன் முருகன். ஓகே, சிவனும் குருதான், முருகரும் குருதான். தகப்பன் சுவாமிகள் காமாட்சி முருகர். எந்த முருகருங்க? காமாட்சி அம்மனும் முருகரும். காமாட்சி அம்மனும் முருகரும் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, அப்ப அவங்களால படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். குருஜி, இப்போ 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 சாய்பாபாவை நம்ம கும்பிடுறோம்னா சாய்பாபாவுக்கு கூட அந்த மாதிரி மஞ்சள் இருந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சாமிக்கு கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஓகே, சரிங்களா? டவுட் கேட்கலாமா? என்னோட சொல்லுங்க சார். இப்போ நம்ம லக்கணம் இருக்கு இல்லைங்களா, ஆமா அந்த லக்கணத்துக்கு நிவர்த்தி பாவம் வந்து ஏழாம் பாவம்னு. ஆமா அதனால அந்த நம்ம 7ஆம் பாவமா எது வருதோ அந்த காரகத்துவத்துக்கு நம்ம வரோம்னா அது நமக்கு பலன் அளிக்குமா? பலன் அளிக்கும், நிச்சயமா பலன் அளிக்கும். சூப்பர் சார். இப்ப 7ஆம் பாவம் அப்படின்னா உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும், ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும், மத்தவங்களுக்கு இனிமே சொல்லி கொடுக்கலாம். புரியாது. இனிமே 7ஆம் பாவம்னா யாரு, 2ஆம் பாவம் என்ன பண்றாங்க அப்படின்றது இனிமே போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி சரி. ஓகே, இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு லக்னம் கத்துக்கிட்டோம், லக்னாதிபதி யாருன்னு கத்துக்கிட்டோம். சரி, கோயில்ல வந்து சாமிக்கு நீங்க கொடுக்கறது ரொம்ப நல்லதுதாங்க. அதே மாதிரி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு கொடுக்கறது இன்னும் சிறப்பு. சரிங்களா? சரி, இப்ப இன்னைக்கு நம்ம கத்துக்கிறது அதிபதி லக்னத்தை பத்தி மட்டும் தான் கத்துக்கிறோம். நட்சத்திரம், ராசி அதை பத்தியும் சொல்லல. கிளியர்? எஸ். அப்ப லக்னம் அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்களை எப்படி பலப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இன்னும் நிறைய டெக்னிக் இருக்கு தாந்திரீகத்துல, இன்னும் சில டெக்னிக் இருக்கு, அதை போக போக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இவங்க இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். சாட்டர்டே சண்டே லீவு, கிளாஸ் லீவு. மண்டே தான் அடுத்த தாந்திரிக பரிகாரம் கிளாஸ் நமக்கு. குருஜி ஒரு டவுட். சொல்லுங்க மேடம். சார் அந்த லக்னம்ல அந்த சின்னல தானே சார்? ஆமா மேடம், கரெக்ட். ஆமா, ஆக்சுவலா ஒரு டவுட் என்னன்னா, இங்கேயும் லா இருக்கு, இதுவும் ஒரு லா மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி லக்னம் வந்து கிராஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, ஒரு கிராஸ் பண்ணிட்டு அதுல லான்னு எழுதியிருப்பாங்க. ஆனா அடிக்கல தான் சார் அதை. உங்களுடைய ஜாதகம் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க மேடம், அப்புறம் நான் பாக்குறேன். ஏன்னா கிளியரா எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் மேடம். ஓகே சார். அதுக்கப்புறம் 2 இது இருக்குல்ல சார், 2 பாக்ஸ். அதுல ராசி பாக்ஸ் மட்டும் போதும் மேடம். ஓகே சார். ராசி பாக்ஸ் இல்ல, கட்டம். சரிங்களா? கரெக்ட், நமக்கு தெரிஞ்சது பாக்ஸ் தானே, ராசி கட்டம். சரி, சொல்லுங்க சார். கேளுங்க. மானா மாந்தி சார். மாந்தி மாந்தின்றது ஜாதகம் பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறமா நமக்கு தெரிஞ்சு மாந்தியை பத்தி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் சார். சொல்லுங்க சார். இன்னும் எந்திரங்கள் இன்னும் பாக்கி இருக்கு, போட வேண்டியது இருக்கு. அதை நம்ம கத்துக்கிட்டதுல நீங்க வந்து சூரிய கோரையில பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து சுக்கிரனுக்கு வந்து செவ்வாய், புதன், சனி தான் வந்து நட்புல வருது. ஸோ இன்னைக்கு
எப்படி எந்திரங்கள் போடலாமா? இன்னைக்கு ஏற்கனவே நீங்க எந்திரங்களை வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தாராளமா சுக்கிரவாரிலே கூட நீங்க வரைய ஆரம்பிக்கலாம். ஓகே முதல் தடவை இப்பதான் எந்திரம் வரைய போறேன் அப்படின்னா வெயிட் பண்ணி நாளைக்கு சூரியன் ஃப்ரெண்டா இல்ல ஞாயிற்றுக்கிழமைக்கு வரையலாம். ஷார்ட் கட் இல்லையா குருஜி? சரியான டைம் பிடிச்சிச்சு. ஆமா மேடம், கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய குருஜி டைம் இது எடுக்கும். காலையில 3 மணிக்கு அந்த மாதிரி கூட எழுதலாமா? அந்த எழுதலாம் பிரபஞ்ச சார். டைம்ல பிரபஞ்ச நேரத்துல எழுதலாம். பிரபஞ்சத்துடைய பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதலாம், பிரம்ம முகூர்த்தத்துல. சரி வரையலாம். ஆமா, ஆரம்பிக்கலாம், எழுதலாம். சூப்பர். குருஜி. அப்புறம் இன்னொரு டவுட். இப்போ இந்த கட்டத்துல இப்போ அந்த அந்த கட்டத்துல ஒரு அதிபதி இருக்காங்க, குரு அதிபதி அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி இந்த நெருப்பு, நீர், காற்று, நிலம் அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? அது பஞ்சபூதம்னு சொல்லுவோமா இல்ல என்னன்னு சொல்லுவோம்? பஞ்சபூதம் தாங்க. ஓகே. குருஜி ஆனா எழுதும் போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா நடக்கும், ஒரு உற்சாகமா இருந்துச்சு. சூப்பர் மேடம், அருமை. இப்போ பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணா டைமிங் பார்க்க வேண்டியது இல்ல. அப்படிதானே? ஆமாம், பிரம்ம முகூர்த்தத்துல யார் இருக்காங்க, குருவா சூரியனெல்லாம் எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பிரம்ம முகூர்த்தங்கிறது படைப்பாற்றல் நிறைந்த நேரம். அப்ப நம்ம ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கலாம். நீங்க வேற எதுவும் பார்க்க வேண்டாம், எந்த கணக்கும் இங்க கிடையாதுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது சூரிய ஓரையில ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்ப வேணா நாம ஸ்டார்ட் எழுதி எஸ், எப்ப வேணாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம். எப்ப வேணாலும் சுக்கிர ஓரை இல்லைன்னா சூரிய ஓரையா? குரு ஹோரை இல்லைன்னா குரு ஓரை, சூரிய ஹோரை. சூரிய. அதுவும் ஒரு சில இனிமே போக போக நம்ம ஒரு சில விஷயங்கள் வரும். சில எந்திரங்கள் இந்த நேரத்துல வரைகிறது கரெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு அந்த எந்திரங்களுக்கு தகுந்த சில தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரைய ஆரம்பிப்போம். இப்ப இது வரைக்கும் வரைஞ்ச எந்திரம் இது மட்டும்தான். ஆமா, சூரிய ஹோரை இல்ல குரு ஹோரை. ஓகே. சரி, சொல்லுங்க சார். மாஸ்டர், இப்போ நம்ம ராசி கட்டத்துல உள்ள லாதன்னு பார்த்துருக்கோம். ஆமாம், நவாம்ச கட்டத்துல உள்ள லா பார்க்க கூடாது. அது பார்க்க மாட்டோம். நம்ம நவம்சம் பார்க்கறது இல்ல, நம்ம ராசி கட்டம் மட்டும் தான் எடுக்கிறோம். சரி மாஸ்டர். ஓகே. சாதாரண ஜாதகம் இது இதுக்கும் அந்த தாந்திரிக அதர்வனை அது எப்படி லிங்க் ஆகும்? அது எப்படி லிங்க் ஆகும்? ஜாதகம்ங்கிறதே ஒரு விதத்துல எங்கிருந்து வருதுன்னா அதர்மண வேதத்துல தான் வருது. நிறைய டெக்னிக் இருக்கு. இப்ப கோயில் போயிட்டு பரிகாரம் பண்ணுங்க. இப்ப என்ன சொன்னோம் நம்ம, இப்ப குருவுக்கு என்ன சொன்னோம், குரு லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணோம். நீங்க இங்க போங்க, குரு பகவானுக்கு என்ன கோயிலுக்கு போக சொன்னோம், சாய்பாபா கோயில் போயிட்டு வாங்க, ஜீவசமாதி போயிட்டு வாங்க, ராகவேந்திர கோயில் போயிட்டு வாங்க. இது கோயில் போயிட்டு வர டெக்னிக். சரிங்களா? தாந்திரிகத்துல சில குறியீடுகள், அந்த குரு பகவானுக்கு எந்திரங்கள் இருக்காங்க. அந்த எந்திரங்கள் எழுதும் போதும் அந்த குறியீடுகள் நம்ம பயன்படுத்த போதும் குரு பகவான் பலப்படுவாங்க. இப்ப தாந்திரிகத்துக்கு சம்பந்தம் என்னன்னு கேட்டா, தாந்திரிகம்னு என்னது, எந்த ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஈஸியா முடிக்கக்கூடியது. இப்போ கோயில் போனா எங்கிருந்து பக்கத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிளம்பி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டு கோயில் போயிட்டு வரணும். இது ஈஸியான வேலை தான். 10-15 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம். அதை விட ஈஸியா தானே இருக்கும். அப்ப தாந்திரிகங்கிறது ஒரு கஷ்டமான விஷயத்த, கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் ஈஸியா சுலபமாக முடிக்கிறது தான் தாந்திரிகம். ஸ்மார்ட் ஒர்க். எஸ், ஸ்மார்ட் ஒர்க். ஜி கன்னிக்கு என்ன கன்னி லக்னத்துக்கு எந்த கடவுள் ஜி? நான் சொல்ல மாட்டேன், நீங்க எழுதுனீங்களே, நீங்களே சொல்லுங்க. பெருமாள். புதன் தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி மறுபடியும் புதன்னு? இல்ல நான் நீங்க அதை சொல்ல மறந்துட்டீங்க, அதை கேட்டேன். ஓஹோ, சரி, புதன். ஓகே, கன்னி லக்னத்துக்கு புதன். அது பொருள் கலர் ஜி? புதனுக்கு கலர் பச்சை கலர்.
பொருள் தொலைஞ்சு போயிட்டா அத கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இதுல முடியுங்களா? இனிமே வரும் மேடம். உங்களுக்கு பீரோ தேவையான சாவி விஷயங்கள் அடைவது பீரோ எப்படி? சாவி தொலைஞ்சு போச்சு. அதான் என்னங்க? பீரோ சாவி தொலைஞ்சு போச்சு. பீரோ சாவி தொலைஞ்சு போச்சு. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேக்குறீங்களா? நீங்க மெடிடேஷன் தியானம் பண்ணுவீங்களா? மகரிஷி தியானம் பண்ணணும் சார். எதை தியானம் பண்ணாலும் பரவாயில்ல. மகரிஷி தியானத்துல எதை தியானம் பண்ணுவீங்க? பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம். 9 மைய தவம். சரி, என்ன பண்ணுங்க, தியானம் 9 தியானம் பண்றதுக்கு முன்னாடி நேரா உக்காந்து எனக்கு பீரோ சாவி தொலைஞ்சு போச்சு, எனக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு 9 முறை மனசார வேண்டிக்கோங்க. எனக்கு பீரோ சாவி தொலைஞ்சு போச்சு, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டுட்டு அமைதியா உக்காந்து 9 மைய தவம் முடிச்சுட்டு அமைதியா உட்காருங்க. தேடாதீங்க, அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு உணர்த்தப்படும். இன்னைக்கு அப்படிதான் செஞ்சேன். ஆனா தெரியல. நீங்க தேடி இருக்கலாம், எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல இங்க வச்சோம் அங்க வச்சோம், நீங்க மனசை வச்சு தேடி இருக்கலாம். தேடாதீங்க, அமைதியா உட்காருங்க. எந்த தாட் ப்ராசஸும் வைக்காதீங்க, அமைதியா உட்காந்துருங்க. இன்னைக்கு முயற்சி செய்யுங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்புறமா ஒரு 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே மேடம். குருஜி ஒரு டவுட் ஜி. சொல்லுங்க சார். இது அவுட் ஆஃப் இதுதான். நேத்து நீங்க ரெய்கி கிளாஸ் நடத்துனீங்க இல்லையா? ஆமாங்க அது சார். வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதோட ரெக்கார்டிங் வந்து இருக்குதுங்களா குருஜி? ஆக்சுவலா நேத்து கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணல, ஏற்கனவே ஒரு ரெக்கார்டிங் இருக்கு, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்கு. அதை நான் ஷேர் பண்றேன் குரூப்ல, அதை வேணா பாருங்க. அண்ட் அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த வாரம் இருக்கு. அது சேம் அதே கண்டினியூ ஆகுதுங்களா இல்ல? இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதே சேம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இன்னொரு நாள் இருக்கு, அதை இன்ஃபார்ம் பண்றேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சரிங்க ஜி. இது இல்லாம இந்த லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அது எப்படிங்க குருஜி பண்ண முடியும்? எது சார்? எதுல லெவல் 1 லெவல் 2? ரெய்கில ரேக்கி லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அது 6 மந்த் கோர்ஸ் சார். அது அப்படியே கண்டினியூ போகணும். நம்ம சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். அதுல நம்ம குருமார்களை மீட் பண்றது, என்னங்க சார்? டீடைல் அனுப்ப முடியுமா குருஜி? அது எப்படி பே பண்றது அதெல்லாம்? அனுப்புறேன் சார், உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான். சரி, ஓகே. அதுல ரேக்கியில லெவல் 2 லெவல் 3 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி அனுப்புறது எப்படி, எனர்ஜி ரிசீவ் பண்றது எப்படி, குருமார்களை எப்படி மீட் பண்றது, சூட்சமத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, சூட்சம குருமார்கள் இப்ப கேட்டாங்க பாருங்க, உங்களால அந்த பீரோ சாவி கண்டுபிடிச்சு தர முடியுமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் சூட்சமத்தெல்லாம் பண்ணலாம் நம்ம. அது எந்த லெவல்ல வருது? அது லெவல் 2ல வரும் மேடம். அதெல்லாம் லெவல் 2 லெவல் 3 குருமார்களை மீட் பண்றது, டைம் டிராவல் பண்றது, காலத்தை கடந்து போவது. அனுப்புறேன். ரெக்கார்டிங் கொடுப்பீங்களா? இருக்குங்க. அது ரேக்கிக்கும் ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்டிங் கொடுப்போம். லெவல் 2 போயிட்டு இருக்கா மாஸ்டர் இப்போ கிளாஸ்? இப்ப கிராண்ட் மாஸ்டர் லெவல் போயிட்டு இருக்கு சார். லெவல் 2 ஆரம்பிக்கல. இப்போ அங்க அக்டோபர் 4ஆம் தேதி நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. லெவல் 1 ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை லெவல்ஸ் இருக்கு? மொத்தம் 4 லெவல் மேடம். லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அப்புறமா கிராண்ட் மாஸ்டர் லெவல். எல்லாருமே எல்லா லெவலும் கம்ப்ளீட் பண்ணலாமா? பண்ணலாம். எல்லாருமே கிராண்ட் மாஸ்டரும் நீங்க ஆகலாம். ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டர் முடிஞ்ச பிறகு நீங்க நல்ல இன்னும் திறமைகளை வளர்த்துக்கிட்டு நீங்க கிளாஸும் எடுக்கலாம், ரேக்கி கிளாஸும் எடுக்கலாம், ஹீலிங் கொடுக்கலாம். நேத்து ஒரு மேடம் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அவங்க லெவல் 4 வரல முடிச்சவங்க தான், கிராண்ட் மாஸ்டர் லெவல் முடிச்சவங்க தான். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லெவலுக்கு வர முடியுமா, இல்ல டெய்லி பிராக்டிஸ்ல நம்ம லெவல் 2 லெவல் 3 படிக்கும்போது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுல வந்துடலாம் அந்த லெவலுக்கு. குருஜி அந்த டீடைல் எவ்வளவு பே பண்ணனும் அதெல்லாம் அனுப்பிச்சுடுங்க ஜி. குரூப்ல நீ ஷேர் பண்றேன் சார். ஓகே. ஓகேங்க சார். ஜி ஒரே ஒரு டவுட். இப்போ நீர் சொன்னீங்க, நீர் பூதம் இருக்கு இல்லையா? அது வாட்டர் வச்சு நம்ம வாட்டர் கூட பேசி அந்த மாதிரி கூட நம்ம தாராளமா பண்ணலாம். அதோட பவர் நிறைய இருக்குமா? நீர் ஆமா, தத்துவம் இருக்கிறவங்க நீர் தத்துவம் அது பண்ணலாம். நீர் அதிகமா குடிக்கலாம். நீர் வந்து அவங்க கூட பேசலாம், எல்லாருமே கூட பேசலாம், நீர் கூட பேசலாம். நீருக்கு வந்து ஒரு மெமரி கெப்பாசிட்டி நிறைய, மற்ற பூதங்களை விட
நீருக்கு வந்து நீர் பஞ்சபூதத்துக்கு ரொம்ப பவர் அதிகம். அவங்க கிட்ட நீங்க வந்து இப்போ உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த நீர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்கன்னு ஒரு 9 முறை இல்லை 21 முறை அந்த நீர் கிட்ட பேசியிருக்கீங்க, உங்க உடம்பு ஆரோக்கியமாக மாறும். நம்ம லெவல் 2ல வந்து குருமார்கள் கிட்ட மருந்து வாங்கி குடிக்கிறதெல்லாம் கத்துப்போம். இப்ப சொல்லுவாங்கல்ல ஆஞ்சநேயர் மானசீகமான்னு சொல்றாங்க. மானசீகமாக. ஆஞ்சநேயர் வந்து என்ன கொடுத்தாரு, சஞ்சீவினி மருந்து கொடுத்தாரு. அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த மருந்து நம்ம வாங்கி குடிக்கலாம். We can இந்த experience it. தாண்டவ பரிகாரத்துல நம்ம மானசீகமா நிறைய செய்ய போறோம். எஸ், ஓ நிறைய செய்ய போறோம். எஸ். மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு பேசுங்க மேடம். இப்ப சொல்லுங்க. மியூட் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியலையே, எனக்கு கவுண்ட் கேட்கல. குருஜி, சொல்லுங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு லக்னம் வந்து மகரத்துல இருக்கு. ஆனா நீர்த்தன்மை வந்து நிலா பஞ்சபூதம் வந்து அந்த ராசியில பார்க்கணுமா, லக்னத்துல உள்ள தன்மையா இருப்பாங்க, ராசியிலோட தன்மையா இருப்பாங்க? ஓகே மேடம், செல்வி மேடம், இன்னைக்கு ஆக்சுவலா லக்னம் மட்டும் தான் பார்த்துருக்குறோம். லக்னம் பத்தி மட்டும் ஒரு கேளுங்க, மத்ததை நம்ம போக போக பார்ப்போம். இல்ல இந்த ராசியில நீங்க இந்த இதெல்லாம் சொன்னீங்கல்ல, குரு இப்ப மீனம்னா குரு அவருடைய தன்மையை பத்தி சொன்னீங்கல்ல. நீங்க பேசுறது கிளியரா கேட்கலங்க. இல்ல ராசியில நீங்க மீனத்துல உள்ளவங்களுக்கு குரு அப்படின்னு அதை பத்தி சொன்னீங்கல்ல. யாருக்காவது கிளியரா புரியுதுங்களா? இல்ல உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல. நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு குருஜி. ஓகே சார், டுமாரோ பேசுறோம். ஓகே, நன்றிங்க. இன்னைக்கு ஆக்சுவலா ராசி நட்சத்திரம்லாம் பத்தி பார்க்கல, லக்னம் பத்தி மட்டும் தான் பார்த்துருக்குறோம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. இப்போ வந்து 4வது வீடு லக்னம் போட்டிருக்கு. ஆனா இப்ப வந்து சூரியன் ராகு அப்படின்னு ரான் எழுதி இருக்கு. ராகு லக்னத்துல வராது இல்லையா? லக்னத்தை பத்தியா? திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கு சிம்மம் வந்து லக்னமா? இல்ல சார், 4வது வீட்டுல லக்னம் போட்டிருக்கு. அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து ரா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. யாரோட ஜாதகம் மேடம் அது? வீட்டுக்காரரோட ஜாதகம். ஓகே. என்னோடதுல பாத்துட்டேன். இது யதார்த்தமா இப்ப லாஸ்ட் ஓபன் பண்ணும்போது அப்படி போட்டுக்கவே எனக்கு டவுட்டா இருந்தது. எந்த இடத்துல லா போட்டிருக்கு? 4வது வீட்டுல லா போட்டிருக்கு. அங்க சூரியன் ராகு. 4வது 1 2 3 4 4னா கடகம், கடக லக்னமா? அது ஜாதகத்துல எழுதியிருப்பாங்களா பாருங்க, கடக லக்னம் எழுதியிருக்காங்களா பாருங்க. லக்னம் கடக லக்னம் எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த இடத்துல வேற சூரியன் இருக்காங்களா? சூன் போட்டிருக்கு, ஃபுல் ஸ்டாப் வச்சு ரான்னு எழுதியிருக்காங்க. ராணா ராகு. அதான் அது போட்டு அது பாரு, அதாவது கடக லக்னத்துல அவங்க சூரியனும் ராகுவும் இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே சார். சரிங்களா? அது போக போக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல யார் இருந்தா என்ன மாதிரி பலன் இருக்கும்ன்றத ஜாதகம் படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். குருஜி, அந்த இடத்துல சந்திரன் தானே ஜி இருக்காரு, சூரியன் வந்து சிம்மம்ல தானே இருக்காரு. கடகத்துடைய அதிபதி சந்திரன். ஓகேங்களா? அவங்க ஜாதகப்படி அவங்களுடைய அந்த கடக லக்னத்துல சூரியனும் இருக்காரு, ராகுவும் இருக்காங்க. அதனால அது ஜாதகம் அமைஞ்சது அப்படி. அது இப்படி சொல்லுவாங்க, சந்திரன் வீடு அது, சந்திரன் வீட்டுல சூரியனும் ராகுவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுங்க. பிறந்தப்ப இந்த ஜாதகத்துல சரி, ராசி மேஷம், ரிஷபம், லக்னம், நட்சத்திரம் அஸ்வினின்னு போட்டிருக்குது. ராசி ரிஷப லக்னம் நீங்க. சரிங்க. ஆமா, ரிஷபம். இப்போ ஒரு இதுல ஜாதகம் பார்க்குறப்போ அவரு புதுசா எழுதி கொடுத்தாரு. அதுல வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரம் போட்டிருக்காரு. மீன ராசி அது செக் பண்ணணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்துட்டு கிளியரா செக் பண்ணணும். அது ஏன் மாறி இருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு செக் பண்ணணும். அதை அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. லக்னம் மாற மாட்டாங்க, லக்னம் அதே தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ராசி சில சமயம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை என்னன்னு செக் பண்ணணும். என்னங்க?
நீங்க ஒரு 11 மேல எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம டீம்ல வந்து ஜாதகம் படிக்கிறவங்க, ஜாதகம் ஏற்கனவே பிஹெச்டி பண்ணவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் என்ன. ஓகே ஓகே ஓகேங்க. நாளைக்கு நாளான்னைக்கு கிளாஸ் இல்லையா ஐயா? ஆமாங்க சார், லீவு சார். நாளை 2 சாட்டர்டே சண்டே லீவு. இனிமே திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை தான். சரி. நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். சரி வாங்க, இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவ மத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகை, கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். ஒரு ஆனந்த புன்னகை, மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க நீர் வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன்.